ஹலோ ஆல், செம்ம காமெடியாக இருக்குது இன்றைக்கி திவ்யா பண்ண சம்பவம். ஸோ அவங்க என்னவோ இது ஒரு பெரிய சம்பவமாக இருக்க போது பிக் பாஸ் வரலாற்றிலே எல்லோரும் சேர்ந்து திவ்யாவை சார்ஜ் பண்ணாங்க, அவங்கள அழ வச்சாங்க, பாவம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டென்ட் வெளியே போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா ஒரு பிளான் பண்ணி ஒரு சம்பவம் பண்ணாங்க. ஆனால் அது பார்க்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பு. இது ஒரு சிம்பிளான விஷயங்க. அது கூட அந்த பொண்ணுக்கு தெரியலைன்னா இவங்க என்ன பெரிய டிக்னிட்டி, டிசிப்ளின், டெக்கோரம் திவ்யான்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்காங்க. விக்ரம் என்ன சொன்ன போனாங்க, சுபிக்ஷா திவ்யா கான்வர்சேஷனில் அந்த ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, விக்ரம் என்ன சொன்னார், நாங்கள் ரூல் பிரேக் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டு பேசியிருக்கோம், அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு இல்லையா, அதில் விக்ரமும் சுபிக்ஷாவும் பேசினாங்க இல்லையா, அதை பற்றி தான் அதை நாங்கள் ஏற்றுக்குறோம். ஆனால் நீங்களும் ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க இல்லையா, இன்றைக்கி 15 நிமிஷம் ஹாஸ்ட் உங்களை கிழி கிழிச்சாரு, அப்போ கூட உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கும்போது திவ்யாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு. நான் என்ன ரூல் பிரேக் பண்ணேன், நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே விக்ரம் கிட்ட எகிர்றாங்க. யூஸ்வலாக திவ்யா கிட்டே இருக்கிற பழக்கம் என்னென்னா, அவங்க சொல்கிற கருத்து எல்லோரும் கேட்கணும். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்கள்ல, அது கேட்குறதுக்கு ரெடியாகவே இல்லை. இப்போ எதுக்கு இவ்வளோ கோவம்னா, திவ்யாவை சொல்லிட்டாங்களா விக்ரம், அதாவது 12 வாரமாக எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தில் விக்ரம் சொன்னது 100% இல்லை, 200% கரெக்டு. ஏன்னா என்ன பண்ணாங்க, இந்த 12 வாரம் கத்திட்டே இருந்தாங்க, பார்வை கத்தாதன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் கத்தி ஒரு விஷயத்த ஒரு லைனில் முடிக்கிற விஷயத்த 2 பேப்பர் 3 பேப்பர் எஸ்ஏ மாதிரி அந்த அளவுக்கு கேள்வி கேட்குறவங்களே குழம்பி போகிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. ஹோஸ்ட்டு கூட விட்டு வைக்கல, அவரே சூப்பர்னு சொல்லிட்டு அவரே தலையை குனிச்சு நின்றுட்டுருக்காரு இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி விஜய் சேதுபதி பண்ணது ரொம்பவே கரெக்டான விஷயம். இந்த வீட்டில் யார் டிக்கெட்டு ஃபினாலைக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு கேட்டால் அந்த ரீசனை சொல்லியிருக்கலாம் இல்லையா, அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அன்றைக்கி காலையில் 6 மணிக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தவ ஹோஸ்ட்டை கூட அந்த மாதிரி பேசி என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு அவரே பிரேக் கொடுத்து போயிட்டார். ஸோ இதுதான் விக்ரம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு வைக்கிற கருத்து எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்கன்னு. இதில் என்னங்க தப்பு இருக்குது, இதில் அந்த பொண்ணு எவ்வளோ ரைஸ் ஆகி பேசுனா. இந்த சண்டைக்கு முன்னாடி கூட தான் பாரு திவ்யா சண்டை இருந்தது. ஸோ பாரு அவள் பண்ணிட்டு புலம்பிகிட்ருக்கா. இப்போ சாந்திராவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. சாந்திராவா கனியான்னு கேட்கும்போது எல்லாருமே சாந்திரா அந்த மாதிரி தான் சொன்னாங்க, கனியை வீட்டுக்குள்ளே வைக்கணும், சாந்திரா வெளியே அனுப்பணும். பாரு மாற்றி சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்சு பாரு அழுதுட்ருக்காங்க. எனக்கு தெரியும் இந்த வீட்டில் ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அதை எப்படி நீ சொல்லலாம், நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு அப்படியே பதட்டம். ஐயோ சாந்திரா அவங்கக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பார்வகிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஏங்க அவங்க இமோஷனால் அவங்க அழுதுட்ருக்காங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி சொன்னாங்களா திவ்யா நீ சொன்னதுனால தான் நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லைல்ல. பாருக்கே இன்றைக்கி கிடைக்கிறதுலே ஒரு பெரிய அடி கிடச்சிருக்கு கமருதீன் வாயிலிருந்து. ஸோ அதில் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயம் இருக்கும். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நீங்கள் மட்டும் சொல்கிறீங்களா எல்லாரும் என்ன சார்ஜ் பண்ணி பேசுகிறீங்க, என்னை இமோஷனலாக அட்டாக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் மட்டும் என்னங்க பண்ணுறீங்க. விக்ரமே இந்த அளவுக்கு கத்த வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆள். பாரு முன்னாடியே விக்ரம் இந்த அளவுக்குலாம் கத்துனதில்லை. ஆனால் நீங்கள் பண்ண விஷயத்தில் அந்த மனுஷன் அழுதே போயிட்டார். ஒருத்தர் இமோஷனலாக கத்திகிட்ருக்காங்க, நான் பேசுகிறது கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் கூட உன்னை நான் எதுவுமே தப்பு சொல்லலை, நீ என் ஒய்ஃபெல்லாம் தப்பே சொல்லலை, நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான், நாங்கள் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன்ற, அந்த கருத்து ஏன் கேட்க மாட்டேன்றன்னு கேட்டதுக்கு திருப்பியும் நான் என்ன தப்பாக சொன்னேன் எப்போவுமே என்னை பற்றி நான் என்ன பண்ணேன், என்ன எல்லோரும் பண்ணாங்க, அது மட்டும்தான் யோசிக்கிறாங்க தவிர மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அது கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும், இல்லை அவங்களுடைய இமோஷனை யோசிக்கணும். மனுஷனாக பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு குணம் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல் தேவையில்லாமல் இந்த மாதிரி பஜாரி மாதிரி கத்திட்டுருக்குல்ல. இப்போ யாரையோ சொல்கிறாங்க, பார்வை சொல்கிறாங்க பஜாரி அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த திவ்யா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பார்க்குறதுக்கே அரோஜகமாக இருக்குங்க.